அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேர் சதீஷ். நான் ஊட்டியில் வந்திருக்கேன். இது நம்ம சாகுல் சாரை மீட் பண்ணது 2வது டைம். சாகுல் சார் வந்து நான் ஏற்கனவே மண்டபத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் ஸ்பீக் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவர் நான் பார்த்தேன். அவர் ரொம்ப நல்ல நண்பர், எனக்கு பிடிச்ச நண்பர். ராமேஸ்வரத்தில் எனக்கு பொறுத்த 2 நண்பர் இருக்காங்க ராமேஸ்வரத்தில். ஒன்று வந்து தில்லை பாக்கியம், அது அப்துல் கலாம் சாரோட நண்பர். இவர் வந்து சாகுல் சார் வந்து ஒரு திடீர்னு ஒரு பழக்கமானது 5 வருஷம் முன்னாடி. அவர் டெய்லி நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். டெய்லி அவர் நான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்னா அவரோட எடுத்த வீடியோஸ் நான் பார்ப்பேன். ஆனால் ஒரு வீடியோ மட்டும் எனக்கு என்னோட வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன். அவர் எடுத்த வீடியோ நான் பார்க்க முடியுது. ஏன்னா ஜோக் வீடியோ அதை நான் பார்க்கறது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, என்கிட்ட மொபைல் இல்லை. நான் 18 வருஷமா மொபைல் யூஸ் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு மெயினாக சொல்லணும். பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எல்லா வாலிபர்களே நான் கவனமாக கேளுங்க, சாலையில் பாதுகாப்பாக போங்க. ஸோ கடவுள் கொடுத்த வீடு கடவுள் தான். சாலை விபத்துனால நீங்களாம் ரத்தத்தை தானம் பண்ணணும். ரத்தத்தை வீணாக சாலையில் விடக்கூடாது. ஸோ டொனேட் பிளட் பட் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் இன் ரோட். சரிங்களா? அதே மாதிரி நீங்க சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்து. நான் சொல்றது புரியுங்களா? சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்து. ஸோ சாலையை பார்க்காதீங்க, சாலையை பாருங்க, வேகமா போகாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஒரு குறிக்கோள் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் பயன்படுத்துங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துப்பாரு, அந்த டேலண்டா பயன்படுத்துங்க. பாருங்க, எனக்கு வந்து கடவுள் வந்து சின்ன வயசுல பேசுற டேலண்ட் கொடுத்தாரு. பேசி நான் ஜெயிப்பேன். எங்க போனப்ப வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். அங்க 7th 9th மட்டும் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்க. நான் பண்ற ஸ்பீச்சை பார்த்து கண்டிப்பா உங்க ஃபுல் ஸ்கூலுக்கு தரவங்க நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி எல்லா ஸ்கூலும் நான் பண்ணுவேன். இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். நான் நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டர் பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் நான் குடிசைகளும் பார்க்க போறேன். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ப்ளூ கலர் லைட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் தெரியும். அதாவது 4th சிக்னல் லைட், அதாவது ரெட் எல்லோ கிரீன். ரெட் எல்லோ கிரீன் வந்து 3 சிக்னல் உங்களுக்கு தெரியும். இன்னொரு லைட் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா ஒரு ப்ளூ கலர் லைட், கோ ஸ்லோ, மெதுவாக செல்லும். அந்த ஸ்கூல் லைட் என்னன்னா நேஷனல் ஹைவேல அந்த லைட் வரணும்னு சொல்லி ஒர்க் பண்ணேன். 85,000 பேருக்கு சைன் வாங்கினேன். அது வந்து ஏன்னா அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணா மெயினா வந்து நான் கோயம்புத்தூர்ல புது பஸ் ரோட கிராஸ் பண்ணி ஸ்பாட் அவுட் ஆயிருப்பேன். கடவுளை காப்பாற்றுது. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் சாலை பாதுகாப்பு வேலை செய்றேன். 18 வருஷமா 2 வருஷம் நான் தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். ட்ரெயினில் போகும்போது ஸ்பீச் பண்ணுவேன், ஸ்கூல் போகும்போது ஸ்பீச் பண்ணுவேன், நடந்து போனால் பாதுகாப்பு கிளாஸ் எடுப்பேன். அவங்க யாருமே எனக்கு தெரியாது, பட் அவங்க சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவேன். அவங்க சேஃப்டி பத்தி சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க எல்லாம் ஜெயிக்கணும். லைஃப்ல அப்துல் கலாம் சார் என்ன சொன்னாரு, லைஃப்ல பில்லர்ஸ் வாலிபர்களை நீங்க பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லிருக்காரு. நீங்க தான் இந்த தூணுங்கள், இந்தியா தூணுங்கள். ஸோ அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. வாலிபர் பிள்ளைகளை நீங்க அப்துல் கலாம் சாரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுங்க. உனக்குள் அரும்பெரும் சக்தி உள்ளது, அது வெற்றி வளர்த்து உன் சக்தியா வெற்றி தீர வேண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அப்துல் கலாம் சார் நான் பிளஸிங் இருக்கேன். அவர் நான் மறக்க முடியாத தலைவர். அவருக்காக நான் ஒர்க் பண்றேன். இந்தியா ஒரு வல்லரசு நாளா கொண்டு வந்து ஆசைப்படுறாரு. இப்ப 2020 ஆச்சு, 2024 ஆச்சு. இருந்தாலும் 2020 அவர் ஆகலாம் சார். 2024 ஆச்சு. இருந்தாலும் முயற்சி தான் ஜெயிக்கலாம் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி டே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா லைஃப்ல படிங்க, ஜெயிங்க, லைஃப்ல சாதிங்க. முயற்சி தான் ஜெயிக்கலாம். லட்சியம் கொண்டு படிக்கலாம், கெட்ட எண்ணெயில் அழிக்கலாம், நலம் இருந்தால் கொடுக்கலாம், சந்தேகம் தீர கேட்கலாம், நல்ல விதைகளை விதைக்கலாம், சிறு இருந்தால் பறக்கலாம், நிறைய மரங்களை வளர்க்கலாம், என்றால் ஒரு நாள் நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம். வாலிபர்களே மறக்காதீங்க. அது மாதிரி டியர் கேர்ள்ஸ் லைஃப்ல பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் தப்பான காரியத்துலாம் போகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த இப்பவே நீங்க தப்பு பண்ணிட்டா உங்க பெற்றோர் பேர் கெட்டு போகுது. அதே மாதிரி ஸ்கூல் பேர் கெட்டு போகுது. லைஃப்ல நல்லா படிக்கணும் கேர்ள்ஸ், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்களும் பெரிய ஆளாகி நீங்களும் ஒரு அப்துல் கலாமா கண்டிப்பா வர முடியும். சாதிங்க, மேரேஜ் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. லவ்க்கு மீனிங் இருக்குமா? L for look, O for observe, V for verify, and E for enjoy. Wish you all the best. Have a nice day. Thank you.